வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி மற்றும் மீனாட்சி சௌத்ரி நடித்த சிங்கப்பூர் சலூன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, தென்காசி மாவட்டத்துல வசிக்கிற நம்ம ஆர்ஜே பாலாஜியோ சின்ன வயசுல இருந்தே அந்த ஊர்ல முடி திருத்தும் தொழிலாளியா இருக்கிற லால ரோல் மாடலா வச்சிருக்காரு. தான் எதிர்காலத்துல இந்தியாவோட சிறந்த சிகை அலங்கார நிபுணரா வருவேன்னு கனவும் வச்சிருக்காரு. இதுக்காக பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு சிகை அலங்கார பணியில அடி எடுத்து வைக்கிறாரு. அந்த வகையில இந்தியாவின் சிறந்த சிகை அலங்கார நிபுணர்ல ஒருத்தரா இருக்கிற நம்ம ஜான் விஜய் கிட்ட வேலைக்கு சேர்றாரு. முன்னாடி அங்கிருந்து வெளியேறி சிங்கப்பூர் சலூன்ற பிரம்மாண்ட கடையை தொடங்க நினைக்கிறாரு. அந்த கடையை தொடங்குறதுல ஏகப்பட்ட சிக்கல் ஏற்படுது. இதனால விரக்தி அடைகிற நம்ம ஆர்ஜே பாலாஜியோ தற்கொலை பண்ணான்னு முடிவுக்கு வராரு. இப்படிப்பட்ட நிலையில திட்டமிட்டபடி அந்த சிங்கப்பூர் சலூன் கடை திறக்கப்பட்டதா, நம்ம ஆர்ஜே பாலாஜியோட தற்கொலை பண்ற எண்ணம் தடுக்கப்பட்டதான்றதா படத்தோட மீறி கதை. இப்ப நம்ம முழு படத்தையும் பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பள்ளிக்கரணையில இருக்கிற சதுப்பு நில பகுதியில இருக்கிற சிங்கப்பூர் சலூனை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருக்கிற கடையோட ஓனர் கதிரோ அந்த கடையை நடத்த முடியாமோ, அந்த கடையை நடத்துறதுக்காக வாங்கின கடனையும் கட்ட முடியாம ஸ்ட்ரெஸ்ஸிங் மிகுதினால தூக்கு மாத்திரை போட்டு தற்கொலை பண்றதுக்கு முடிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை அவரோட மொபைல் கேமரா முன்னாடி வச்சு வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல நம்ம கதிரும் அவர் ஃப்ரெண்டு பஷீரும் தென்காசியில வளர்ந்து வராங்க. இவங்கள மாதிரியே அவங்க அப்பா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்போ நம்ம பஷீருக்கு சுன்னத் பண்ணுறதுக்காக ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அது அவருக்கு தெரிஞ்சா அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமலே குதிரையில் அவரை கூட்டு வராங்க. அந்த ஊரில் சிங்கப்பூர் சலூன் நடத்துகிற சாச்சான்றவர் தான் ரெகுலராக எல்லாருக்கும் சுன்னத் பண்ணி விடுவார். அவரும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்ச உடனே நம்ம பஷீரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ஓடி போகிறாரு அவர் ஃப்ரெண்டோட. ஆனால் அவரை பிடிச்சி அங்கே கொண்டு வந்து நம்ம சாச்சாவும் அவருக்கு சுன்னத் பண்ணி விட்டுறாரு. இந்த விஷயத்த நம்ம கதிரோ ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்றாரு. ஆனா எல்லாருக்குமே பரவிடுது. இதனால எல்லாரும் விசாரிக்கிறத கேட்ட உடனே கோவமடைகிற நம்ம பஷீரோ ஸ்கூல் கிரவுண்ட்ல நம்ம கதிரோட சண்டை போடுறாரு. அப்ப நம்ம கதிரோ, நீ அடிக்க வேண்டியது சாச்சா தானே, என்ன ஏண்டா அடிக்கிறேன்னு அவர்கிட்ட கேட்க அவர் வாக்கு வெட்ட போறாருன்னு சொல்றாரு. ஒரு நாள் கதிரை தாய்மாமன் மடியில உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறதுக்காக சாச்சாவை கூப்பிட்டுருக்காங்க. இதை பார்க்குற நம்ம அவரோட ஃப்ரெண்டு பஷீரோ அவருக்கு சுன்னத்தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கதிரை அங்கிருந்து எஸ்கேப் ஆக சொல்றாரு. ஆனா நம்ம அவர் தாய்மாமன் இருக்கை பிடிச்சிருக்கிறதுனால அவரால் எஸ்கேப் ஆக முடியல. இவரும் அவரோட மெயின் பாயிண்ட்டை மறைச்சு அதை தடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சாச்சாவோ அவரோட தலையில மொட்டை அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரோட நிலைமைக்கும் சாச்சா தான் காரணம்ன்றதால அவரை பழி வாங்கறதுக்கு முடிவு பண்றாங்க. அதுக்கு அவர் கதை முன்னாடி நிக்கிற சைக்கிளை தள்ளி விடுறது, அவர் கடைக்குள்ள முடி வெட்டிட்டு இருக்கும் போது அவரோட கடை கண்ணாடியில கல்லு தூக்கி எறியறது, இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் காலையில முடியும் தாடியெல்லாம் அதிகம் வச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்காரர் ரோட்ல போயிட்டு இருக்காரு. அவரை பார்க்குற நம்ம கதிரும் பஷீரும் இன்னும் சில பசங்க எல்லாருமே அவரை நோக்கி கல்லை தூக்கி எறிகிறாங்க. அப்ப அங்க வர நம்ம சாச்சாவோ அவங்கள எல்லாத்தையுமே துரத்தி விட்டுட்டு அவரை தன்னோட சைக்கிள்லயே ஏற்றிட்டு நேரம் அவரோட கடைக்கு கூட்டு போறாரு. சாச்சாவை ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம கதிரும் பஷீரும் அவங்க கடைக்கு வெளியே நின்றுக்கிட்டு வெளியே அந்த பைத்தியக்காரர் வரும்போது அவரை அடிக்கிற சாக்கில் நேரம் நம்ம தாச்சா மேலேயே கல்லை எரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு கையில கல்லோட அவர் கடைக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பைத்தியக்காரருக்கோ சாச்சா அருமையா முடி வெட்டி விட்டு வெளியே ஹீரோ மாதிரி கூட்டு வராரு. இதை பாக்குற நம்ம கதிரும் பஷீரும் ஷாக் ஆகி அங்கிருந்து ஓடி போறாங்க. ஹீரோ மாதிரி முடி வெட்டினவரை கரெக்டா ஒரு கடை வாசலையே சேரை போட்டு உட்கார வச்சு கையில பேப்பரையும் கொடுத்துட்றாரு. அந்த பக்கம் வர போறவங்க எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு போறாங்க. எப்படி இவரை இப்படி மாத்தினாருன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா கடைக்குள்ள நம்ம கதிரும் பஷீரையும் எட்டி பார்க்கும்போது நம்ம கதிரை அவர் பிடிச்சிடுறாரு. அப்ப 2 பேருமே ஏன் தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு அவர் கேட்க, அதுக்கு கதிரோ எனக்கு மொட்டை போட்டதுக்காகவும் அவனுக்கு சுன்னத் பண்ணதுக்காக தான் நாங்க பண்றோம்னு சொல்றாரு. அதுக்கு சாச்சாவோ, உங்க அப்பா தான் உனக்கு மொட்டை போட சொன்னாங்க, அதே மாதிரி அவங்க அப்பா தான் அவருக்கு சுன்னத் பண்ண சொன்னதாதான் நான் பண்ணேன்னு சொல்றாரு. அப்ப கதிரோ ரோட்ல போற அவரை ஹீரோ மாதிரி வெட்டி விட்டுருக்கீங்களே எதுக்குன்னு கேட்கும் போது தான், நீங்க தோற்றத்தை வச்சுதானே அவரை துரத்துறீங்க, அதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்றாரு. அப்ப அவரை மாதிரி எனக்கு வெட்டி விடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் சாச்சாவோ நம்ம கதிருக்கு அருமையா ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டு அனுப்புறாரு. இதனால அடுத்த நாள் அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அங்க உள்ள அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிரும் பஷீரும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாச்சாவோட கரியரையே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க 8th படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கஸ்டமரும் நம்ம சாச்சா கடையில வெட்டுறதுக்காகவே 8 கிலோமீட்டர் தள்ளி அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு.
அவர் எட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு நீலாவோ டியூஷன் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக ஃபோன் பண்றாங்க. அப்ப அந்த கடையில இருக்கிற நம்ம கதிரோ பஷீர் கிட்ட கஸ்டமரே இவ்வளவு அழகா இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்க பேரண்ட்ஸ் பர்மிஷனோட அந்த 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டியூஷன் சென்டர்ல சேர்றாங்க. அந்த டியூஷன் சென்டர் நடத்துறது நம்ம இமான் அண்ணாச்சி தான். அந்த டியூஷனோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, பாய்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கேர்ள்ஸ் பக்கத்துல நம்ம இமான் அண்ணாச்சி உட்கார வச்சிருவாரு. இதுக்காகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டியூஷன்ல வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் நம்ம கதிரும் பஷீரும் அங்க வந்து சேர்றாங்க. நம்ம கதிரும் தினமும் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு இமான் அண்ணாச்சி கிட்ட சொல்லிட்டு வாண்டடாவே நிலா பக்கத்துல உட்கார்றாரு. நம்ம கதிரோ நிலாவுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் டியூஷன்ல டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. முடிஞ்சதுனால எல்லாரோட டெஸ்ட் பேப்பரையும் நம்ம இவன் நினைச்சு கரெக்ட் பண்ணிட்டு அதுல நம்ம கதிரோட பேப்பரை வாசிக்கும் போது அதுல சலன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி லவ் லெட்டர் எழுதுறது அவரு பார்த்துடுறாரு. ஆனா அந்த பேப்பர்ல இவரோட பேர் எழுதுறதுனால யாரு எழுதுனதுன்னு சொல்லிட்டு நம்ம இமான் அண்ணாச்சியால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் நம்ம நிலாவுக்கு கதிர் தான் அவருக்கு எழுதின லெட்டர்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால டியூஷன் முடிஞ்சு வெளியே வெயிட் பண்ற நம்ம நிலாவோ நாளைக்கு சோனியா பேக்கரியில சோப் பப்டி சாப்பிடலான்னு சொல்லி 2 பேரையுமே அங்க கூப்பிடுறாங்க. அடுத்த நாள் 3 பேருமே சோப் பப்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நிலாவோ இந்த 3த்துக்கும் ஒரு பில் பே பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சொல்ல, கதிரும் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் பில்லு கம்மி பண்ணுங்கன்னு அந்த ஓனர்கிட்ட கேட்க, ஏற்கனவே நிலாவோட அப்பா பே பண்ணிட்டாருன்னு அவர் சொல்றாரு. அப்ப நிலாவோ அவங்க அப்பா கிட்ட இவங்க 2 பேரும் தான் 8 கிலோமீட்டர் தாண்டி எங்க டியூஷன்ல படிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அங்க ஏதோ டியூஷன் சென்டர் இல்லையான்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்க, உடனே நம்ம கதிரும் நீங்க மட்டும் 8 கிலோமீட்டர் தாண்டி சாச்சா கடையில முடி வெட்டுறீங்கன்னு சொல்லி பிளாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிலாவோட அப்பாவோ இனிமேல நீங்க காசு கொடுத்து இந்த சோட் பப்பி சாப்பிட வேண்டியதில்லை, சாப்பிட்டோம்னா நேராக வீட்டுக்கே வாங்க, நிறைய பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே இன்வைட் பண்ணிட்டு அவங்க பொண்ணை பைக்ல அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில 2 பேருமே நம்ம நிலாவோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கு. பக்கத்துல இருக்கிற பாட்டியோ அவங்க நேத்து நைட்டு வீடு காலி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதனால நம்ம கதிர் மனசு உடைஞ்சு போகிறாரு. சோகத்துல இருக்கிறதுனால நம்ம சாச்சாவோட கடை பக்கமே வராம இருக்காரு. பஷீர் மூலமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சாச்சா முடி எப்படி அழகா வெட்டுறதுன்னு சொல்லி நம்ம கதிருக்கு கத்து கொடுக்குறாரு. நம்ம கதிரும் அதை ஹார்ட் மாதிரி அருமையா கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழ்ந்ததுக்கப்புறம் +2 லீவில் இவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நம்ம சாச்சாவோட கடைக்கு பதிலாக அங்கே ஒரு மளிகை கடை இருக்குது. அப்போ நம்ம பஷீர் கிட்ட கேட்கும் போது தான் நம்ம சாச்சாவோட அண்ணன் இறந்து போயிட்டதுனால அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிற பொறுப்பு இவருக்கு இருக்கிறதுனால கடையை காலி பண்ணிட்டு கேரளா போனதா சொல்லி நம்ம பஷீர் அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் வெற்ற டூல்ஸ் வச்சிருக்க அந்த பெட்டியை உன்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பஷீர் கதிர் கிட்ட கொடுக்குறாரு. மாமாவோ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபார்ம் வாங்கிட்டு வந்து கொடுக்க, கதிரோ ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு அவர்கிட்டே சொல்கிறாரு. இதனால கோவம் அடைகிற அவங்க மாமா அவரை அடிக்க போக அதை பார்க்குற கதிரோட அப்பாவோ தடுத்து அவரை பரோட்டா சாப்பிட்றதுக்காக வெளியே கூப்பிட்டு போகிறாரு. அப்படி அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் ஒன்றால் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண முடியாது, நீ உனக்காக ஒரு 4 வருஷம் காலேஜுக்கு போ, அப்போ உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், அந்த நேரத்துலையும் நீ ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணால் நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ நம்ம கதிரோ 4 வருஷம் கழிச்சு நான் மாற மாட்டேன், நீங்கள் மாறிடாதீங்கன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்காக வேல்ஸ் காலேஜுக்கு 2 பேருமே போகிறாங்க. அந்த பைக்கில் நிலா ஃப்ரம் தென்காசி ஏதோ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுற விஷயத்த நம்ம பஷீர் கேட்ட உடனே கதிர் கிட்ட சொன்ன, அது நிச்சயமாக நீ ஸ்கூலில் லவ் பண்ண அந்த பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் இன்ஃபர்மேஷன் போய் கேட்குறாங்க. அந்த பொண்ணோட ட்ரிபிளியில் ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ண வந்த இவங்க 2 பேருமே ட்ரிபிளியில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு பேர் நிலாவதி, இது நிலாரதி. அப்போ நம்ம பஷீரோ ஒரு வார்த்தை தானே, பொண்ணு வேற அழகா இருக்கு பார்க்கலாண்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டு இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணும் என்னை கூப்பிட்டீங்களான்னு அவங்க கேட்க, உடனே நம்ம கதிரோ உங்களை நான் கூப்பிடல, நிலா அந்த வானத்து மேலே பலானது ஓடத்து மேலேன்னு பாட்டு தான் பாடிட்டு இருந்தோம்னு சொல்லி கிண்டல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நம்ம கதிர்கிட்ட அந்த பொண்ணு பேசவே இல்லை. செகண்ட் இயர் காலேஜ் கல்ச்சரஸில் நம்ம நிலாரதிக்கு ஹேர் கேர்லியாக இருக்கிறதுனால சீதா கேரக்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக சூர்பன கேரக்டர் கொடுத்துட்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதிரோ நம்ம சாச்சாவோட டெக்னிக் மூலமாக அவங்களோட கத்திரிக்கோலை வச்சு அவங்களோட ஹேரை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறாங்க. இதனால இம்ப்ரெஸ் பண்ணதுனால நம்ம கதிரை அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கதிரும் நிலாரதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கதிர் நம்ம நிலாரதி இதை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியும் வச்சிடுறாரு.
கதிரோ அவங்க அப்பா சொன்ன மாதிரியே 4 வருஷம் அந்த படிப்பை முடிக்கிறாரு. முடிவெடுக்கக்கூடிய மெச்சூரிட்டியும் அவருக்கு வந்ததா ஃபீல் பண்றாரு. அப்போ அவர் கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல பேக்கேஜில் ஆன்சைட் அப்ரூவலோட ஒரு வேலை கிடைக்குது. ஆனால் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகுறது என்னோட பேஷன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவங்களும் அப்புறம் எதுக்கு இங்கே படிக்க வந்தீங்கன்னு கேட்கும் போது தான், நான் படிக்காததுனால தான் இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிடக்கூடாதுன்னா அப்படி வந்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கிடைச்ச வேலையோட பிடிச்ச வேலையை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரும் நீ பிடிச்ச வேலையை செய்யின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. கேம்பஸ் இன்டர்வியூவில் நம்ம கதிரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிலாரதிக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குது. நம்ம கதிரோட ஃப்ரெண்டு பஷீருக்கோ வேலை கிடைக்காதனால அவங்க பெரியப்பா கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் நம்ம கதிரோ சின்ன சின்ன சலூன்கள்லாம் வேலை செஞ்சுட்டு வராரு. அப்போ நம்ம நிலாரதியோ கதிருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, நீ நாளைக்கு உங்கள் அப்பாவை எப்படியாவது கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் பேசுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதே மாதிரி நிலாரதியை அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மாப்பிள்ளை கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே பேசுகிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கதிரோ அவங்க அப்பாவை நேராக நிலாரதியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடியே கேட்டை விட்டு வெளியே வர நம்ம நிலாரதியோ நம்மளுக்குள்ள மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா நேற்று தான் எங்கள் அப்பா ஹேர் ஸ்டைலிஸ்ட்ன்ற ஸ்மால் சர்க்கிள்குள்ளே நம்ம லைஃப்பை வாழ முடியாதுன்னு சொல்லி புரிய வச்சாரு, அதனால் நம்ம எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவோ சரி இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம கதிரை அவர் கூட்டு வந்த பைக்கில் இவர் ஓட்டிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியிலே நம்ம கதிரை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நல்லவேளை இப்போவே அவள் சொல்லிட்டா, ஒருவேளை அவள் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு உன்னை ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு போக வேணான்னு சொன்னால் நீ ஒத்துக்குப்பியான்னு அவர்கிட்ட கேட்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இவர் முன்னாடியே ஒத்துக்கிட்டதுனால உனக்கு ஒரு நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு, அதனால் எனக்கு நீ ட்ரீட் வையின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்கிறாரு. அவரும் ஹோட்டலில் இவருக்கு புரோட்டாவாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ கதிரோட அப்பாவும் நீ உன் வேலையை மட்டும் சின்சியராக பாரு, மற்றதெல்லாம் உன்னை நிச்சயமாக தேடி வரும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்தது அனூப் மேனன் தான் இந்தியாவில் ஒரு டாப் மோஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருக்காரு. அவர் நடத்துகிற விங் சலூன் தான் இப்போ இந்தியாவிலே பெரிய சலூன். அவர் கிட்டத்தட்ட 625 பிரான்ச் வச்சிருக்கதா சொல்றாரு. அவர் கரியரோட அடுத்த ஸ்டெப்பா அந்த சலூன்ல தான் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி அந்த வேலையும் அவருக்கு கிடைக்குது. வேலைக்கு சேர்த்த முதல் நாளையே ஒரு சின்ன பையனோட முடிய வெட்டுறேன்னு சொல்லி நம்ம அனூப் மேனனோட அசிஸ்டண்டா இருக்கிற சின்னி ஜெயந்த் கிட்ட அவரோ கீழே கொட்டி இருக்கிற முடிய கூட்ட சொல்லிடுறாரு. நம்ம கதிரோட ஃப்ரெண்டு பஷீரோ காலேஜில் லவ் பண்ண அசீனான்ற பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கிறாரு. கதிரோட அப்பா அம்மாவும் மேரேஜ் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கதிரோட அப்பாவோ பஷீர் கிட்ட அவனுக்கும் ஒரு பொண்ணை பாரு, அவனும் இன்னும் நிலாவே நினச்சிட்டு இருக்க போறான்னு சொல்கிறாரு. கதிர் வேலை செய்கிற சலூன் கடைக்கு ஒரு விஐபி கஸ்டமர் வந்திருக்காரு. அவருக்கு முடிவெட்டி விட்ற நம்ம அனூப் மேனனும் ஏர்போர்ட்டில் இருக்கிறதுனால இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடுவார். அவரை விஐபி லாஞ்சில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அவர் கரெக்டாக கதிர் வெட்டிட்டு இருக்க இடத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 30 மினிட்ஸ் ஆகியும் நம்ம அனூப் மேனன் வராதனாலையும் அவர் கதிர் வெட்டி இருக்கிறத பார்த்துட்டு இவன் நல்லா வெட்டுவான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வெட்டிக்க விரும்புகிறாரு. கதிரும் அவருக்கு ஸ்டைலிஷாக வெட்டி விடுறாரு. கரெக்டாக வெட்டிட்டு அந்த சலூனை விட்டு வெளியே போகும்போது தான் அனூப் மேனன் அங்கே வராரு. இவரோட ஹேர் ஸ்டைலை பார்த்து அவரே அசந்து போயிடுறாரு. அப்போ அந்த விஐபி கஸ்டமர் இனிமேல் நான் எப்போ முடி வெட்டினாலும் இல்லை அப்ராட்ல இருந்தாலும் அவன் தான் எனக்கு வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வர நம்ம அனூப் மேனனும் என்னோட விஐபி கஸ்டமர் கிட்ட இருந்து என்னையே நீ காப்பாத்திட்ட, அதனால இனிமேல் நீ சீனியர் ஸ்டைலிஸ்ட், அது மட்டும் இல்லாம உனக்கு 50,000 சம்பளம்னு சொல்லிடுறாரு. பஷீரோ கதிரோட அப்பா சொன்ன மாதிரியே அவரோட டீட்டெயில்ஸை மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்றாரு. அதுல ஒரே ஒரு பொண்ணு தான் அவரை ஓகே பண்ணுது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவங்க காலேஜ்ல படிச்ச அவரோட ஜூனியர் தான். அந்த பொண்ணு காலேஜ் டைம்ல இவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட்க்கு பெரிய ஃபேனா இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு பேரும் நிலா தான். அடுத்தது பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஹோட்டலில் கூடி பேசுகிறாங்க. பொண்ணோட அப்பா சக்கரவர்த்தியோ ஒரு புரோக்கராக இருந்திருக்காரு. இப்போ ஒரு சொந்த வீடும் வச்சுட்டு பேங்க்ல 3 கோடி ரூபா அவரோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணியும் வச்சிருக்காரு. பொண்ணோட அப்பா கொஞ்சம் கஞ்சத்தனமா இருக்கிறதுனால அவங்க மூத்த பொண்ணை முருகன் கோயில்ல தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ரிசப்ஷனையும் ஆப்போசிட்ல இருக்கிற டீ கடையிலே வச்சே முடிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் அவங்களோட 2வது பொண்ணு நிலாவுக்கும் பண்ண போறதாவும் சொல்றாரு. நம்ம கதிருக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்கிறதுனால பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்ன்றதுனால கதிர் வீட்லயும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. நம்ம கதிருக்கும் நிலாவுக்கும் சிம்பிளா முருகன் கோயிலேயே மேரேஜ் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் புது வீட்டுல பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்க நிலாவோட அப்பாவோ அவரோட திங்ஸை எல்லாருமே குட்டி யானையில பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து சின்ன பொண்ணு இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு
அவருக்கு இருந்த சொந்த வீட்டை 10 மாசத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி வாடகை விட்டுட்டு இங்க வீட்டுல எங்கேயாவது ஓரமா இருந்துக்கிறேன்னு சொல்றாரு. உடனே கதினோ அவங்க மாமனாரை கார்னர் ரூம்ல அவங்க திங்ஸை வச்சுட்டு இருந்துக்க சொல்றாரு. நம்ம கதிருக்கு சலூன் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு 3 புதுசா கட்டின அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு இடம் கிடைக்குது. அதுவும் 6.5 கோடி இடம் 3.5 கோடிக்கு தரதா சொல்றாங்க. அதனால அவங்க அப்பாவோ அவங்க ஊர்ல இருக்க வீட்டை வித்து ஒரு 50 லட்ச ரூபா அவர் அக்கௌண்ட்ல போட்டுறாரு. மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது கதிரோட சகல ரோபோ சங்கரோ நம்ம மாமனார் கிட்ட தான் 3 கோடி அக்கௌண்ட்ல இருக்கு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்றாங்க. அவர்கிட்ட கேட்டு பார்க்கும் போது அவர் 300 ரூபாய்க்கு தான் ஒரு செக் போட்டு தராரு. இதனால நம்ம கதிரோ உங்ககிட்ட பணம் கேட்டது தப்புதான்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அவர் லோன்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாரு. அவர் நினைச்ச அமௌண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம கதிர் ஒர்க் பண்ற சலூனோட ஓனரோ கனடால ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறதாவும் அதை பாத்துக்கிறதுக்கு அவரை விட்டுருக்கதாவும் சொல்றாங்க. அதனால அங்க போயிட்டு அது மூலமா கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சொந்த காசுலயே இங்க ஒரு பெரிய சலூனை ஓபன் பண்ண போறதா அவங்க ஒய்ஃப் நீலா கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க ஒய்ஃபோ ஒரு சின்ன சலூனை ஓபன் பண்ணி ரன் பண்ணலாமான்னு அவங்க கிட்ட கேட்க, ஏற்கனவே சின்ன சர்க்கிள்ல தான் வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கா. அவன் முன்னாடி நான் பெரிய சர்க்கிள்லையும் வாழ்ந்து காட்ட முடியும், நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், அதுக்கு நான் ஒரு பெரிய சலூனை ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா நீலாவோ நீ வெளிநாடு போறதுல எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம கதிரோ அவங்க சகல ரோபோ சங்கர் கிட்டையும் அவர் ஃப்ரெண்ட் பஷீர் கிட்டையும் அவர் வெளிநாடு போற விஷயத்த சொல்றாரு. அப்ப அவர் சகலையோ இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு, அதுக்குள்ள நீங்க வெளிநாடுலாம் போக வேண்டாம், முதல்ல இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நைட்டு 3 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சு சில் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. வீட்டுல இருக்கிற சக்கரவர்த்தியோ ரூமுக்குள்ளேயே ஒரு குவார்டர் பாட்டில் அடிக்கலான்னு ட்ரை பண்ணும் போது அவர் ஃப்ரெண்டு விச்சு கால் பண்ணி இங்க ஒரு பார்ல நீ யூரின் போகாம 4 பீரியும் அடிச்சா 4 பீருமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா நம்ம வீட்டுல இருந்து 3வது சிக்னல்ல அந்த இடம் இருக்கு, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. இவரும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனா அங்க அவரோட 2 மருமகனும் அவர் ஃப்ரெண்டும் அங்க குடிச்சிட்டு இருக்காங்க. இதனால இவர் ஓரமா ஒதுங்கி ஒரு தனியான இடத்துல 4 பீரியும் அடிச்சுட்டு யூரின் வரதுனால ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு விச்சு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வேற ஒரு பார்க்கு மாறி போன விஷயம் அவருக்கு தெரிய வருது. அவர் குடிச்ச பீருக்கு 10,000 ரூபாய் பில்லு போட்டு கொடுத்ததுனால அவங்க 2 மாப்பிள்ளைங்க கிட்ட போய் கொடுத்து கட்ட சொல்லும் போது நம்ம கதிர் அதை கட்டிடுறேன்னு சொல்லிடுறாரு. அப்ப அவங்க குடிச்சிட்டு இருக்க சரக்கை இவர் பார்த்த உடனே கதிரும் குடிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே நீங்க கம்பேர் பண்ணா 2 பேருக்கு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோல் பாட்டிலையும் காலி பண்ணிடுறாரு. அப்ப ரோபோ சங்கரோ எங்க சரக்கு பாட்டிலையும் குடிச்சிட்டு அன்னைக்கு பணம் கேட்டதுக்கு வெறும் 300 ரூபாய் தானே கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அவர் பாக்கெட்ல தான் அந்த 300 ரூபாய் செக் இருக்கு. எனக்கு கத்தல் மாப்பிளைக்காக இன்னும் 2 சைவர் போட்டு அவர் பிரச்சனையை சால்வ் பண்றது இன்னும் 2 சைவர் அதுல போடுறாரு. அது பத்தாது உங்க பொண்ணுக்காக 2 சைவர் போடுன்னு நம்ம ரோபோ சங்கர் சொல்ல இன்னும் 2 சைவர் போட கடைசியா அவர் ஃப்ரெண்டுக்காக ஒரு சைவர் போடுன்னு சொல்லிட்டு கரெக்டா 3 கோடிக்கு அந்த செக்கையும் எழுதிடுறாரு. கடைசியா என் மாப்பிள்ளைக்கு தான் இதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்டே அந்த செக்கை கொடுக்குறாரு. இதெல்லாம் அவர் குடிபோதையில பண்ணதுனால இது எல்லாத்தையுமே நம்ம ரோபோ சங்கர் வீடியோவும் எடுத்து வச்சிடறாரு. பஷீரோ அந்த 3 கோடி ரூபாய் செக்கை பில்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு 3 பேருமே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. போதை தெரிஞ்சு எந்திக்கிற நம்ம சக்கரவர்த்தியோ அவர் பாக்கெட்ல இருந்த செக் மிஸ்ஸிங்ன்றதுனால நேற்று நைட்டு போதையில இருந்ததுனால என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட மூத்த பொண்ணு கிட்ட இருந்து நேரா ரோபோ சங்கருக்கு போன் பண்ணி கேட்க சொல்றாரு. அவரோ நேற்று நைட்டு போதையில இருந்ததுனால அவர் 3 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தாரு, அது நாங்க ஒரு இடத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அதுக்கு ப்ரூஃபா வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம், அதை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்றாரு. வாட்ஸ்அப்ல வந்த வீடியோவை நம்ம சக்கரவர்த்தி பார்த்துட்டு அவருக்கு ஒரு அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. இதே நேரத்துல அந்த கதையை சொல்லிட்டு இருக்க நம்ம கதிரோ அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, ஆனா இப்ப நான் தான் சாக போறேன்னு சொல்லிட்டு சொல்றதோட இன்டர்வல் போட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற நம்ம சக்கரவர்த்திக்கு வெறும் பேனிக் அட்டாக் தான் சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அப்பதான் நம்ம ரோபோ சங்கரோ உங்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், இது வரைக்கும் 78,000 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க, அதை உங்க கார்டுல தான் எடுத்திருக்கோம்னு சொல்றாரு. அப்ப நம்ம சக்கரவர்த்தியோ அவங்க 2வது பொண்ணு நிலா கிட்ட அந்த 3 கோடியை எப்படியாவது கொஞ்சம் வாங்கி கொடுத்துருமான்னு சொல்லி கேட்க என் ஹஸ்பண்ட் நிச்சயமா அதை திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்றாரு. அப்ப அந்த பணம் தராம நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பவே மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ரோபோ சங்கரோ இன்னும் 5 நிமிஷம் ஆனா இன்னும் 12,000 ரூபாய் பில்ல போட்டுருவாங்க, கார்ல எடுத்துடலாமான்னு கேட்ட உடனே ஷாக்கான நம்ம சக்கரவர்த்தியோ உடனே ஆட்டோ குடிச்சு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. சலூனுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக 1.5 கோடி ஃபினான்ஸ் வாங்கி அருமையாகவும் அந்த சலூனை ரெடி பண்ணிடுறாரு. பேப்பர்ல கூட இந்தியாவில் ஒரு பெரிய சலூன் சொல்லி ஆட் அளவுக்கு வந்து ரீச் ஆயிடுது. இதை பார்க்குற நம்ம அனூப் மேனனோட அப்பாவும்
அந்த இடத்த வாங்கிக்கிறதுக்காக நம்ம அனூப் மேனனை கதிரோட வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்க அவரோட மாமனார் சக்கரவர்த்தி கிட்ட இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்க மொத்தம் 5 கோடி ரூபான்னு சொன்னது. அதுவும் அது கதிரோட பேர்ல இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒரு டேட் சொல்லி அந்த டேட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க, ஒரே பேமெண்ட்டா நான் 6 கோடி ரூபாய் கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப வீட்டுக்கு சாப்பிட வர நம்ம கதிர் கிட்ட இந்த விஷயத்த அவங்க ஒய்ஃப் நிலா சொன்னதுக்கு அப்புறம் அப்ப ஒரே தப்பு, உங்க அப்பா கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கினதுனா, ஆனா அதை நான் நிச்சயமா திருப்பி கொடுத்துருவேன், இப்ப இந்த இடத்த விடுறதும் என்ன விடுறதும் ஒண்ணுதான் சொல்லிட்டு சாப்பிடாமலே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. 3 நாள் இன்டகிரேஷன் இருக்கிற நேரத்துல கரெக்டா அன்னைக்கு நைட்டு ஹெவியா அந்த இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ரோபோ சங்கரோ கடைசியா நம்ம 3 பேரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இனிமேல நம்ம சக்சஸ் ஆகிற வரைக்கும் ட்ரிங்க்ஸ் அடிக்க வேணாம்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு கதிர் ஒத்துக்கல. அப்ப நம்ம பஷீரோ ரோபோ சங்கர் கிட்ட நம்ம 2 பேரும் கடைசியா குடிச்சிட்டு இனிமேல குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாடியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே 2 பேருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹெவியா பேர மலையில அவங்க சலூனுக்கு முன்னாடி புதுசா நிறைய ஆட்கள் குடியிருக்க இருக்கிறதுக்காக கட்டியிருக்க பெரிய 3 அபார்ட்மெண்ட்டும் இடிஞ்சு தர மட்டுமா அவங்க கண்ணு முன்னாடியே கீழே நொறுங்கி விழுகுது. இந்த விஷயத்த நியூஸ்ல கேட்கிற நம்ம சக்கரவர்த்தியோ இனிமேல உங்க ஹஸ்பண்டால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நிலா கிட்ட சொல்லிடுறாரு. அந்த இடிஞ்சு போன அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி அங்க இருந்த குடிசை மக்களை அங்க இருந்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. இப்ப அது இடிஞ்சு போனதுனால அங்க வேற எதுவும் கட்ட மாட்டாங்கன்றதுனால அந்த மக்கள் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து குடியேறாங்க. அப்ப நம்ம கதிரோ அந்த மக்கள் அங்கிருந்து போறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட பேசும்போது அந்த பில்டர் தான் இப்ப பேச முடியும், அவரும் ஜெயில இருக்கிறதுனால இன்னொரு 7-8 மாசம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சில வாரங்கள் கழிச்சு இன்டீரியருக்கு பினான்ஸ் கொடுத்தவரும் நேரா சலூன் கடைக்கு வராரு. ஆனா உள்ள நம்ம கதிர் ஒளிஞ்சிருக்காரு. இதனால நம்ம ஷபீர் கிட்ட அவரோ இன்னும் ஒரு நாள்ல மொத்த பணத்தையும் இன்ட்ரெஸ்டோட கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற அவரோ நேரா கதிரோட வீட்டுல இருக்கிற அவங்க ஒய்ஃப் நிலா கிட்ட இன்னும் ஒரு நாள்ல உன் புருஷன் வந்து பணத்தை கொடுக்கலனா இதுதான் என்னோட வீடு, இங்கதான் நான் தங்க போறேன்னு சொல்றாரு. இதனால கோபம் அடைகிற நம்ம நிலாவோ நம்ம கதிருக்கு போன் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த பினான்சரை சரி பண்ணலனா நான் இறந்து போயிருவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம பஷீர் கிட்ட கதிர் சொன்ன உடனே பஷீரோட ஒய்ஃப் அசீனாவோ அவங்க கிட்ட இருக்கிற நகையை கொடுத்து நாளை காலையில இதை அடகு வச்சு இன்ட்ரெஸ்ட் ஆகுது கட்டுங்க, 2 மாசம் நீங்க நிம்மதியா இருங்க, அதுக்குள்ள ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அவர் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போற வழியிலேயே நம்ம பினான்ஸ்கார் போன் பண்ண உடனே என் ஃப்ரெண்டு நகை கொடுத்துருக்கான், காலையில அடகு வச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது கட்டுறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த விஷயத்த கேட்ட அந்த பக்கம் வர்ற 2 திருடங்களோ அந்த நகையை அவர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் எவ்வளவு துரத்தி பார்த்தோம் அவங்க எங்க மறைஞ்சு போனாங்களே அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதனால விரக்தி அடைகிற நம்ம கதிரோ நேரா சலூன் கடைக்கு மறுபடியும் போய் அங்க தூக்கு மாத்திரையை போட்டு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்கு முன்னாடி தான் இதுவரைக்கும் நடந்த கதைகள் எல்லாமே சொல்லி அவரோட போன் கேமரால வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. நம்ம கதிரோ சரக்குக்குள்ள தூக்க மாத்திரையை போட்டு அதை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிற நேரத்துல யாரோ அவர் சலூன் கதவை தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம அரவிந்த் சாமியும் திருவண்ணாமலையில இருந்து வர கார் நடுவுல பிரேக் டவுன் ஆனதுனாலையும் போன் சார்ஜ் இல்லாதனாலையும் மெக்கானிக்கை கூப்பிட முடியல, அதனால சார்ஜ் போட்டுருக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சலூன் கடைக்குள்ள வராரு. வந்தவர் இந்த சலூன் கடை பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய அரச மரம் இருந்ததாகவும் அதுல ஆயிரக்கணக்கான கிளிகள் வாழ்ந்ததாகவும் அதை வேரோட புடுங்கி அதுக்கப்புறம் தான் இந்த பில்டிங்கை கட்டினதாகவும் அதுல நிறைய கிளிகள் இறந்து போனதாகவும் சொல்றாரு. சார்ஜ் போடுறதுக்கு ஒயர் அவர் கேட்கும் போது நான் ஐபோன் தான் யூஸ் பண்றேன்னு சொன்னதுனால சார்ஜர் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்பதான் அவர் தூக்க மாத்திரையும் சரக்கு கிளாஸையும் வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவர் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கிறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப பக்கத்துலதான் அவர் மெக்கானிக் இருக்காரு, அந்த இடத்துல நீங்க எனக்கு டிராப் பண்ணா போதும்னு சொல்லிட்டு அவர் பைக்லயே அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு டெட் எண்ட் தான் வருது. அப்ப டெட் எண்ட்ல லெஃப்ட்ல போகுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு ரோட்டு சாப்பாடு கடை இருக்கு, அங்க அதை சாப்பிட்றதுக்காக நிறைய கூட்டமே இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம அரவிந்த் சாமியும் அவன் இந்த இடத்த நம்பி இந்த கடையை ஆரம்பிக்கிற அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான், அதனால அவன் எங்க அந்த கடையை போட்டாலும் நிச்சயமா இந்த கூட்டம் வரும்னு சொல்றாரு. தோசை வாங்கினது மட்டும் இல்லாம நம்ம கதிருக்கு ஒரு தோசையை வாங்கி கொடுத்து அவர் டேஸ்ட் பண்ணி பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இதனாலதான் இந்த கூட்டமே இருக்கு. அப்ப அரவிந்த் சாமியும் ஒரு சலூனை தேடி கிளிகள் வரும்னு சொல்லி கேட்கும் போது ஆமான்னு அவர் சொல்ல, அது நம்ம மனுஷங்க தான் தன்னோட இருப்பிடத்தை விட்டு எங்க வேணாலும் போயிடுவாங்க, ஆனா பறவைகள் தன்னோட இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது, அது மறுபடியும் வந்தா உன்னால முடிஞ்சா அதுக்கு தண்ணி வைன்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி சாப்பிட்டு கை கழுவிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம கதிரும் அவரோட சலூனுக்கு திரும்பி போறாரு. அவர் சலூனுக்கு வரும்போது அங்க இருக்கிற
ஒரு லேடியோ பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸும் உள்ள வர முடியாம பின்வழியா கூட்டு வர சொல்றாங்க. இதை பாக்குற நம்ம கதிரோ அந்த லேடியும் அங்க இருக்கிற மக்களையும் சலூனுக்குள்ள கூட்டு போய் அந்த ரூமுக்குள்ள பிரசவம் பார்க்க சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வர அந்த லேடிக்கு பெண் குழந்தை பிறக்குது. அவரோட கையாலேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி விட சொல்லி அங்க இருக்கிற லேடிஸ் சொன்ன உடனே அவரும் கட் பண்ணி விடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்ம கதிரை வாழ்த்துறாங்க. அப்ப அங்க ஒரு கிளி வரதை பார்த்த உடனே மாடிக்கு போய் வர்ற கிளிகளுக்காக கொஞ்சம் தண்ணியும் நம்ம கதிர் வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில சலூனுக்கு வர நம்ம நிலாவோ என்னோட ஜுவல்ஸை வச்சு ஃபினான்சியருக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டேன், இன்னும் 3 மாசத்துக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ள ஏதாவது நல்லது நடக்கும், மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல உடனே நம்ம கதிரும் தேங்க்யூன்னு அவங்க கிட்ட சொல்றாரு. நேற்று நைட்டு பிறந்த பெண் குழந்தைக்கு அவர் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அப்ப அங்க இருக்கிற பாட்டியோ நீங்களே ஒரு நல்ல பேர் அந்த பொண்ணுக்கு வைங்கன்னு சொல்லி கையில் குழந்தையே கொடுக்குறாங்க. அப்போ வெளியே செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறவரோ அவங்க பையன் டான்ஸுன்னு சுற்றிட்டு இருக்கிறதுனால அவரை போட்டு அடிச்சுட்டு லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலையை போய் பாரு, அப்பயாவது நம்மளுக்கு குடும்ப பாரம் குறையும்னு சொல்கிறார். அப்போ கதிரோ அந்த டான்ஸ் ஆடுற பையன்கிட்ட விசாரிக்கும் போது ஜென் டிவியில் ஹெட்ஸ்அப்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதில் கலந்துக்கிறதுக்காக நாங்கள் போகும்போது எங்கள் தோற்றத்தை வச்சு செக்யூரிட்டி கார்டை உள்ளே விட மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாரு. இதனால கதிரோ அதில் இருக்கிற அந்த 11 பேரையும் சலூன் குடையில் கூட்டு வந்து ஸ்டைலா ஹேர் கட் பண்ணி அங்க அனுப்ப அவங்க உள்ள சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்லயும் கலந்து நல்ல டான்ஸ் ஆடி செலக்டும் ஆறாங்க. நம்ம மொட்டை மாடியில கதிரோ தண்ணி மட்டும் இல்லாம தானியங்களும் வைக்கிறதுனால அங்க நிறைய கிளிகள் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம கதிரோ முடிவெட்ட ஆரம்பிக்கிறாரு. இதனால நிறைய பேர் அங்க முடிவெட்டுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அந்த டான்ஸ் ஆடுற குரூப்போ சிங்கப்பூர் சலூன்ஸ் கூடாதுன்னு இவர் பேரை வச்சிருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு ரவுண்டும் முன்னேறி போயிட்டு இருக்கும் போது இவரோட சலூனும் அது மூலமா ரீச் ஆகிட்டே வருது. இந்த கேப்ல கதிரோட வீட்டுக்கு அவர் பேர்ல 2 லெட்டர் வருது. அதை பார்க்குற நம்ம சக்கரவர்த்தியோ அவர் மேல இருக்கிற கோபத்துல படிச்சு பார்க்காமலே கிழிச்சு போட்டுடுறாரு. போக போக அந்த இடத்துக்கு கிளிகள் வர்ற எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த சலூனுக்கு வர்ற கஸ்டமர்ஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. அடுத்தது சிங்கப்பூர் சலூன் கூடாரம் பாய்ஸோ டான்ஸ் காம்படிஷன் செமிஃபைனல் வரைக்கும் முன்னேறி போறாங்க. அப்ப நம்ம கதிரோ நீங்க எப்படி உள்ள நுழையறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கீங்களோ அதே கான்செப்டா வச்சு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிறாங்க. அடுத்தது டைரக்டர் லோகேஷ் கனகராஜோ இந்த சிங்கப்பூர் சலூன் கூடாரம் பாய்ஸ் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி பேக் போனா இருந்தது நம்ம கதிர் தான். அதனால நிச்சயமா உங்க இடத்துல வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அவங்க இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. இது மூலமா சிங்கப்பூர் சலூன் வந்து இன்னும் ரீச் ஆகுது. அந்த பசங்க ஃபைனல்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா சிங்கப்பூர் சலூன் ஒரு அடையாளமாவே மாறிடும். அதனால அந்த சலூனை எப்படியாவது எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிருன்னு சொல்லி கதிரோட வீட்டுக்கு நம்ம அனூப் மேனனே அனுப்பி வைக்கிறாரு அவங்க அப்பா. நம்ம சக்கரவர்த்தியோ அன்னைக்கு அதை சலூனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கதிர் அதை விற்கிறதுக்கு ஒத்துக்கல. இப்ப அது ஒரு அடையாளமாவே அவனுக்கு மாறிடுச்சு. இப்ப யாருமே அடையாளத்தை விற்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால தர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அனூப் மேனனை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. இதனால அனூப் மேனன் அப்பாவோ அந்த பசங்களை வாங்கலான்னு சொல்லி அனூப் மேனன் கிட்ட சொல்ல அவரும் அந்த பசங்களுக்கும் கதிருக்கும் பயங்கரமான பாண்டிங் இருக்கு, அது நிச்சயமா சாத்தியமாகாது, நம்ம முன்னாடி ஜெயிச்சுட்டு இருந்தோம், இப்போ இவன் ஜெயிக்கிறான், பின்னாடி யார் வேணாலும் வரணும், அந்த பசங்களையும் ஜெயிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்மளே சேர் அப் பண்ணிட்டு அழகாக ட்ரிங்க்ஸை சாப்பிட்டு இருந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம அனூப் மேனனே அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. இந்த நேரத்தில் தான் சிங்கப்பூர் சலூனை டிமாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ஆர்டரே வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே பின்னாடி இருந்த அடுக்குமாடி குடியிருப்பு இடிஞ்சு விழுந்ததுனால இதுவும் இடிஞ்சு விட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நேச்சர் குரூப் ஒருத்தவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது மூலமா 2 தடவை கோர்ட்ல கதையோட வீட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அதை ரிசீவ் பண்ண நம்ம சக்கரவர்த்தியோ அவர் பேரை பார்த்துட்டு தெரியாம கிழிச்சிட்டாரு. இதனால டைரக்டா இப்ப டிமாலிஷ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. இதனால அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே இங்கிருந்து கவர்மெண்ட் அலாட் பண்ண ஏரியாவுக்கு போக சொல்லிட்டு சலூனை டிமாலிஷ் பண்றதுக்காக அதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால கதிரால ஃபைனலுக்கு கிளம்ப வேண்டிய பசங்களை ஸ்டைலா ரெடி பண்ணி அனுப்ப முடியாத நேரத்துல நம்ம ஏற்கனவே சாச்சா கொடுத்த அந்த டூல்ஸ் பெட்டியை வச்சு அது மூலமாவே அந்த பசங்களை ஸ்டைலாக ரெடி பண்ணி ஃபைனல்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு நம்ம கதிர். அப்போ ஃபைனல்ஸ் போட்டியும் நடக்க ஆரம்பிக்க போது எல்லாருமே அந்த சலூனுக்குள்ள இருக்கிற டிவி மூலமாக தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால டிமானிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக அந்த ஃபைனல் மேட்சையாவது பார்த்துக்கிறோன்னு கெஞ்சி கேட்டோம் அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி சக்கரவர்த்தியோ அவர் காலில் உழுக போக அவரும் எல்லாத்தையும் ஃபைனல்ஸ் மேட்சை பார்க்கறதுக்கு உள்ள அலோவ் பண்ணுறாரு. எல்லாரும் அந்த மேட்சை பார்க்கும்போது கடைசியாக நம்ம சிங்கப்பூர் சலூன் கூடாரம் பாய்ஸ் ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சலூனில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அதை வெடி வச்சு தகர்த்துக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இங்க நம்ம கூடாரம் பாய்ஸ் ஜெயிச்சும் எந்தவித சந்தோஷமே இல்லாம பிரைஸும் வாங்காம நிக்கிறாங்க. இதனால அங்க ஜட்ஜா இருக்கிற நம்ம ஜீவாவோ என்னன்னு கேட்கும் போதுதான் அந்த இடத்த டிமானிஷ் பண்ண போற விஷயத்த இவங்க கிட்ட சொன்ன உடனே அவரும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. சிங்கப்பூர் சலூனை டிமானிஷ் பண்ற நேரத்துல சிங்கப்பூர் சலூன் போர்டுல ஒரு கிளி உட்காருது. அதை காப்பாத்துறதுக்காக செக்யூரிட்டியும் மீறி கதிர் மேல போய் அதை துரத்த ட்ரை பண்றாரு. ஆனா அது போக மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல நூற்றுக்கணக்கான மேல கிளிகள் அங்க உட்காருது. எதுவும் துரத்தி போகாதனால கடைசி வரைக்கும் இந்த கிளியும் போகாது. இதை விட்டு நானும் வரமாட்டேன், அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா இங்க இருக்கிற மக்கள் இங்க இருந்து தயவு செய்து போயிருங்கன்னு அவர் கெஞ்சி கேட்கிறாரு. இதனால அங்க இருக்கிற மக்களும் எல்லாருமே சிங்கப்பூர் சலூனுக்குள்ள அங்கேயே உட்காந்து போராட்டம் நடத்துறாங்க. இந்த விஷயம் நம்ம முதலமைச்சருக்கு தெரிஞ்சு அந்த இடத்த நிரந்தரமா இடிக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அங்க தங்க வேண்டிய மக்கள் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு போறதுக்கு பதிலாக 2 கிலோமீட்டர் தொலைவிலே அது தங்குறதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. முதல்ல ஒரு கிளிகள் அந்த இடத்துக்காக போராடினால அந்த இடத்தையே பறவைகள் சரணாலயமா மாத்துறதுக்காக பண்ண போறோம்னு சொல்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம கூடாரம் பாய்ஸும் ஜீவா கையில அந்த பரிசு சந்தோஷமா வாங்குறாங்க. சிங்கப்பூர் சலூனையும் நவீன முறையில அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி நம்ம சிங்கப்பூர் அமைச்சராலயிலே திறந்து வைக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. சில மாசத்துக்கு அப்புறம் கேரளால இருக்கிற நம்ம சாச்சாவுக்கோ சிங்கப்பூர் சலூன் கடை திறக்கிற விஷயம் பேப்பர் மூலமா தெரிய திறக்கிற சமயத்துல அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருக்காரு. சிங்கப்பூர் அமைச்சரும் அதை திறக்கிறதுக்காக கதிர் கூட போயிட்டு இருக்கும் போது அங்க நிக்கிற நம்ம பஷீரோ சாச்சாவை கூட்டத்துல பாத்துறாரு. இதை கதிர் கிட்ட சொல்ல 2 பேருமே போய் சாச்சாவை கூட்டு அவர் மூலமாவே கடையை திறந்து வைக்கிறாங்க. நம்ம சாச்சாவோ அவரோட டூல் பாக்ஸ்ல இருந்து கத்திரிக்கோல் எடுத்து நம்ம கதிருக்கு முடிவெட்ட போற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இப்போ படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க நம்ம ஆர்ஜே பாலாஜியோ இந்த படத்துல அவரோட ஆக்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். முக்கியமா எமோஷன் காட்சியில அருமையாவே நடிச்சிருக்காரு. படத்தோட செகண்ட் ஹீரோ நம்ம சத்யராஜ் தான் சொல்லலாம். ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் செய்யற அலப்பறைகளுக்கு அரங்கமே அழுந்து போகுது. படத்தோட ஹீரோயினான நம்ம மீனாட்சி சௌத்ரியோ நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் சரியா பயன்படுத்தாம விட்டுருக்காங்க. மற்ற ஆக்டர்லாம் இருக்கிற நம்ம கிஷன் தாஸ், தலைவாசன் விஜய், ரோபோ சங்கரும் அவங்களோட பங்கை நிறைவா பண்ணியிருக்காங்க. இயல்பான நடிகராக இருக்கிற நம்ம லாலை எவ்வளோ வீணடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீணடிச்சிருக்காங்க. படத்தோட பெரிய பிளஸே நம்ம சத்யராஜோட காமெடி சீக்வன்ஸ் தான். அதுவும் இடைவெளிக்கு அப்புறம் காணாம போயிடுது. இடைவெளிக்கு பிறகு சீரியஸ் மூடா மாறுற கதையோ எங்கெங்கேயோ போய் நம்மளையே தலை சுத்த வைக்குது. கடைசியில எல்லாருமே நல்லவங்களா மாறி படத்தை சுபம்னு போட்டு முடிச்சிடுறாங்க. மொத்தத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போன காமெடி ரூட்லயே செகண்ட் ஹாஃபும் போயிருந்தா நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம சத்யராஜோட காமெடி சீக்வன்ஸுக்காகவே படத்தை நிச்சயமா ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.